தேர்தல் முடிவுகள் தற்பொழுது பரபரப்பாக வெளியாகிக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இதில் போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்களாக இலங்கை தமிழரசு கட்சி 10,370 வாக்குகள் பெற்று 13 ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 9,124 வாக்குகளை பெற்று 12 ஆசனங்களை தனதாக்கிக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்று தேசிய மக்கள் சக்தி 7,702 வாக்குகளை பெற்று 10 ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் 3,567 வாக்குகளினை பெற்று 4 ஆசனங்களை தனதாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3,076 வாக்குகளினை பெற்று 4 ஆசனங்களினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய தேர்தல் முடிவுகளாக இருக்கின்றன. இதே மாதிரியாக வல்வெட்டித்துறை நகர சபையினுடைய முடிவுகளாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1,558 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை தனதாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சியினர் 1,299 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை தனதாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி 676 வாக்குகளுடன் 3 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 90 வாக்குகளுடன் 1 ஆசனத்தையும் தனதாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதே மாதிரியாக சாவகச்சேரி நகர சபைக்கான தேர்தல் முடிவுகளும் வெளியாகிவிட்டன. சாவகச்சேரியிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2,959 வாக்குகளுடன் 6 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 1,299 வாக்குகளுடன் 5 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தியினர் 1,445 வாக்குகளுடன் 5 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 738 வாக்குகளுடன் 2 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி 535 வாக்குகளுடன் 1 ஆசனங்களையும் தனதாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதே மாதிரியாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளும் தற்பொழுது வெளியாகிவிட்டன. இந்த அடிப்படையில் தமிழரசு கட்சி இதில் வெற்றி பெற்றிருக்கின்றது. தமிழரசு கட்சி 9,881 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி 7,908 வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். அதே மாதிரியாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 5,047 வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4,543 வாக்குகளினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் சுயேட்சை குழு ஒன்று 1,910 வாக்குகளையும், தமிழ் மக்கள் கூட்டணி 1,662 வாக்குகளையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 946 வாக்குகளையும், சுயேட்சை குழு 2 531 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 136 வாக்குகளையும் இதன் பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கின்ற முடிவுகளாக இருக்கின்றது. தற்பொழுது தேர்தல் முடிவுகள் பரபரப்பாக வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் தேர்தலில் வாக்களித்த பின்னதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது தேர்தல் வரலாற்றில் மிகவும் அமைதியான ஒரு தேர்தல் செயற்பாடு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் மக்கள் அனுபவித்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதில் 28 மாநகர சபைகள் மற்றும் 36 நகர சபைகள் மற்றும் 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சுமார் 8,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள். இது மிகவும் சுமூகமான முறையிலே நடைபெற்றிருப்பதாகவும் அவர் இந்த வேளையிலே குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது மிகவும் பரபரப்பான ஒரு அரசியல் களமாகத்தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. நிலைமைகள் எல்லாம் தொடர்ந்தும் இந்த வாக்கு எண்ணுகின்ற பட்சத்தில் முடிவுகளுக்காக அனைவருமே காத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் வந்திருக்கின்ற அந்த முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அடுத்ததாக காலி பலப்பிட்டி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளும் வெளியாகிவிட்டன. இதிலே தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்றது. அதாவது 8,622 வாக்குகளை பெற்று 10 ஆசனங்களை தனதாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 3,349 வாக்குகளுடன் 3 ஆசனங்களையும், பொதுசன ஐக்கிய முன்னணியானது 2,465 வாக்குகளுடன் 2 ஆசனங்களையுமாக அவ்வாறாக பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,135 வாக்குகளுடன் 1 ஆசனத்தையும், சர்வஜன அதிகாரம் 813 வாக்குகளுடன் 1 ஆசனத்தையும் தனதாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதன்படி கொழும்பு பொரலஸ்கமுவ நகரசபைக்கான தேர்தல் முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன. இதெல்லாம் தேசிய மக்கள் சக்தியினர் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். 12,283 வாக்குகளுடன் 10 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி
3349 வாக்குகளுடன் 2 ஆசனங்களையும், பொதுஜன ஐக்கிய முன்னணியானது 2030 வாக்குகளுடன் ஒரு ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1647 வாக்குகளுடன் ஒரு ஆசனங்களையும், சர்வஜன அதிகாரம் 1183 வாக்குகளுடன் ஒரு ஆசனங்களையுமாக அவர்கள் தன்னதாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தேர்தலினுடைய இறுதி முடிவுகளானது இவ்வாறாக தற்பொழுது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் அடுத்ததாக பூநகரி பிரதேச சபையினுடைய அந்த வெற்றிகளை பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியினர் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். தமிழரசு கட்சி 5171 வாக்குகளுடன் 10 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2355 வாக்குகளுடன் 3 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தியினர் 1884 வாக்குகளுடன் 3 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 971 வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தினையும், சுயோட்சை குழு 1 632 வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தினையும், சுயோட்சை குழு 2 486 வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தினையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 325 வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தினையும் அவர்கள் தனதாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். புதுக்குடியிருப்பை பார்க்கின்ற பொழுது அங்கும் இலங்கை தமிழரசு கட்சியை வெற்றி பெற்றிருக்கின்றது. 10,816 வாக்குகளுடன் 11 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி இரண்டாவதாக 4028 வாக்குகளுடன் 4 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2652 வாக்குகளுடன் 2 ஆசனங்களையும், சுயோட்சை குழு 2491 வாக்குகளுடன் 2 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1174 வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1026 வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தையும், இலங்கை தொழிலாளர் கட்சி 658 வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தையும் தமதாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இவ்வாறாக இந்த தேர்தல் களம் போய்கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அடுத்ததாக பார்க்கின்ற பொழுதும் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வந்து வெல்வாரா என்று சொல்லி. ஆனால் அவரே தன்னுடைய முக புத்தகத்தில் பதிவுகளை இட்டிருக்கின்றார். நான் வெல்லவில்லை என்பது தொடர்பாக அவர் போட்டிருக்கின்றார். அதாவது அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களாக இதுவரை வந்த தகவலின்படி நான் எந்த ஒரு பிரதேச சபைகளிலும் நகர சபைகளிலும் ஆசனங்கள் வெல்லப்படவில்லை, எனக்கு இது தோல்விதானே என்று ஒரு சிலர் குறிப்பிட்டு இருக்கக்கூடும். இருந்தாலும் நான் வந்து தமிழ் தெரிந்தால் வாசித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற மாதிரியாக பல விடயங்களை போட்டிருந்தார்கள். அதன்படி பார்க்கின்ற பொழுது அவர் என்ன விடயத்தினை சொல்கின்றார் என்று சொன்னால், திட்டமிட்டு இந்த நாமினேஷன்ஸ் நிராகரிக்கப்பட்டதும், திட்டமிட்டு பாராளுமன்றத்தில் மைக்கை 8 நாட்கள் பிடுங்கி வைத்ததும் உங்கள் அடக்குமுறை என்றால் தமிழிடம் தெளிவான ஒரு பதிலை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. என்பிபி முட்டாள்களிடம் போய் சொல்லிவிடுங்கள் என்கின்ற மாதிரியாகவும் அவர் போட்டிருந்தார். அது மாத்திரமில்லாமல் தையிட்டு விகாரியை உடைக்க வேண்டிய தார்மீக பொறுப்பை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு தமிழினம் இன்றைய தேர்தல் முடிவுகளில் சொல்லி இருக்கின்றது. பிரதேச சபை இப்போது சைக்கிள் வசம், அனுமதி இல்லாத கட்டடங்களை இடிக்கலாம் என்கின்ற மாதிரியாக அவர் போட்டிருக்கின்றார். அரசியல் ஒரு சதுரங்கம், பாராளுமன்றத்தில் நாங்கள் தான் சாம்பியன் என்கின்ற மாதிரியாக குறிப்பிட்டிருக்கின்றார். இனி விடியும் வரை காத்திருந்து தெளிவான மற்ற நகரசபைக்கான முடிவுகளையும் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.